108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதில் வேலூரில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு இபிஎஸ் மிரட்டல் விடுத்தது மற்றும் திருச்சி துறையூரில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு காரணமான இபிஎஸ்ஐ கைது செய்ய வலியுறுத்தப்பட்டது. புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். 108 ஆம்புலன்ஸ் சேவையை 2008 தொடங்கி வச்சாரு. அதுல இப்போ பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய சேவைகள் இலவசமா பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஜிஹெச்ல ஒரு கேஸ் வருது. சந்திராங்கிற ஒரு பேஷண்ட் வயிற்றுப்போக்குன்னு சொல்லி வண்டி பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் வண்டியா தான் போறோம். அந்த கேஸை ஏத்திட்டு வரும்போது பேஷண்ட் கிடையாது, போயிட்டு தான் வெறும் வண்டியா போய் அந்த கேஸை ஏத்திட்டு வந்தாதான் எங்க வண்டியில பேஷண்ட் இருப்பாங்க. அப்படி இருக்கும் தருவாயில் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா வெறும் வண்டியா போகுது, பேஷண்ட் இல்லாமல் கூட்டத்துக்குள்ள எதுக்கு வண்டி விடுறீங்க, அடுத்த வண்டி வந்தது அப்படின்னா ஓட்டுநர் தான் நோயாளியா போவார் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோணியா இது பண்றாரு. அதனால எங்களுக்கு ஒரு உயிர்காக்கும் சேவையில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பணி பாதுகாப்பு இல்லை. ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு இலவச அவசர ஆம்புலன்ஸோட சேவை எப்படி என்னங்கிறது தெரியாம இப்படி 18ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி விட்டாரு. மறுபடியும் நேற்று துறையூர்ல பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை இல்லை, பொதுக்கூட்டம் நடத்தும் போது அதே ஒரு கேஸ் இன்னொரு கேஸுக்கு போறாங்க, ஒரு கற்பனையை பேரை ஏத்துறதுக்கோசரம் போறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரியே அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸை இழுத்து உடைச்சி அங்க ஓட்டுநரை தாக்கி மறுபடியும் ஐடி கார்டெல்லாம் பிடுங்கிட்டாங்க. இஎம்டி ஒரு சந்திரா பொண்ணை அந்த பொண்ணையும் அவதூறா பேசியிருக்காங்க. மறுபடியும் அதை தரப்புல நாங்கள் மறுபடியும் கேஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்து அதுக்கு உண்டான நியாயம் கிடைக்கல. அதனால தான் இப்போ எஸ்பி ஆஃபீஸ்ல நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். நீங்க சும்மா தான் வண்டி கொண்டு போறீங்க, அவங்க வேற ஒருத்தர் சொல்லி தான் அந்த வண்டி கூட்டத்துக்குள்ள இல்ல எங்களுக்கு இல்ல அதாவது பாத்தீங்கன்னா கால் ரெக்கார்ட்ல 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணாவே மெட்ராஸுக்கு போய் அங்கிருந்து கால் சென்டர்ல இருந்து எங்களுக்கு கால் வரும். அப்ப ஒரு நோயாளி ஏத்தி போறோம் அப்படின்னா அந்த நோயாளி ஏற்றிடுவோம், வண்டி வெறும் வண்டியா போய் தான் அந்த நோயாளி ஏத்திட்டு வரணும். அப்படிங்கும் போது நோயாளியை நாங்க ஏத்துறதுல இருந்தே கொண்டுட்டு போக முடியாதுங்கல்ல. நோயாளியை போய் ஏற்றி வரணுமோ அந்த ஸ்பாட்ல போய் ஏற்றிட்டு வந்தாதான் நோயாளி ஜிஹெச் கொண்டு போக முடியும். அப்ப வெறும் வண்டியா போனாதான் நாங்க இது பண்ண முடியும். போகும்போது இன்னொரு நோயாளி ஏற்றிட்டு போயிட்டு அந்த நோயாளி ஏற்றிட்டு வர முடியுங்களா? முடியாதுங்கல்ல. நம்ம வெறும் வண்டியா கொண்டு போனாதான் அந்த நோயாளி ஏற்றிட்டு ஜிஹெச் அட்மிஷன் பண்ண முடியும். இப்ப அதனால எடப்பாடியார் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நோயாளி இல்லாத வண்டியே போகுது, அதனால அவருக்கு வழக்கு பதிவு பண்றதுக்குன்னு வந்திருக்கிறோம்.